நண்பர்களே, இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடியது ஒரு 8வது வீடியோ. மோஸ்ட்லி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு அற்புதமான ப்ராடக்ட்டு. என்னென்னு கேட்டால் போன் அண்ட் ஜாயிண்ட் பிஜே படிங்க போட்டுக்கா பிஎன்ஜே. இது வந்து நியூட்ரிசார்ஜ் பிஜே. என்ன சார் நியூட்ரிசார்ஜ் பிஜேனா? நம்ம எலும்புகளை வலுவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட். என்ன சார் எலும்புகளை வலுவாக்கும் அப்படின்னு கேட்டால், இது பாருங்கள், ஜாயிண்ட் ஜேன்னா ஜாயிண்ட், போன். இது வந்து 2 போனும் மூட்டு, இந்த தான் ஜாயிண்ட்டுங்கிறது மூட்டு தானே. இந்த இடத்துல இப்படி இருக்கிற ஜாயிண்ட்டு, இதில் வந்து சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு சொல்லிவிட்டு ஒரு திரவம் சுரக்கணும். அது வலுவலுப்பாக இருக்கும். அது வந்து 35 வயசுக்கு மேலே என்ன ஆகுன்னா ட்ரை ஆகிடும். அப்போ தான் இது உரசும் போது வலிக்குது. இப்படி பைக்கு ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் போட்ட மாதிரி நடக்கிறது. அப்புறம் என்னது, நடக்க முடியாமல் காலை ஸ்டிப்பாக வச்சுக்கிட்டு இப்படி நடக்கிறது. அப்புறம் படிக்கட்டு ஏற முடியல, மடக்க முடியல. அப்புறம் மூட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் வந்து கஷ்டம்தான். ஏன்னு கேட்டால் அது அவ்வளோ சாதாரணமானது இல்லை, மேஜர். அதுக்கு மாற்றாக நீங்கள் என்ன செய்யலாம், இந்த பிஜேயில் பார்த்தீங்கன்னா 30 சேஷட் பாக்கெட்டு 10 கிராமில் இருக்குது. இதில் என்னென்ன சார் இதில் என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த பவுடர் வந்து 10 கிராம் பவுடர் சாப்பிடும்போது இந்த இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் சரக்கு. அப்புறம் டேப்லெட் இருக்குது, இது காம்போ பாக்கெட் டேப்லெட் இருக்குது 30. அதை வந்து சாப்பிடும்போது என்னன்னு கேட்டால், இந்த எலும்புகள் வலுவாகும். மனுஷனுக்கு 3 கிலோ எலும்பு இருக்கணும். அது கம்மியான படக்குன்னு உண்ண போயிடும். அப்போ என்ன ஆயிரும், அந்த எலும்பு வலுவெல்லாம் போயிடும். அப்போ இதில் என்னென்ன இருக்குன்னா, சோடியம் இருக்குது, குளுக்கோசமின் இருக்குது, MSM. அப்புறம் என்னது, ரோசிபேக்சாட் இருக்குது. அப்புறம் விட்டமின் கே இருக்குது, விட்டமின் டி இருக்குது, மெங்கனீஷியம் இருக்குது, போரான் இருக்குது, காப்பர் இருக்குது, கால்சியம் இதில் ஃபுல்லாக இருக்குது. அது இல்லை அப்புறம் என்னது, மெக்னீஷியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. இது யார் சாப்பிடலாம்? 14 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே சாப்பிடலாம். எத்தனை வாட்டி சாப்பிடணும்? வருஷத்துக்கு 3 மாதம் சாப்பிடணும். 4 மாதத்துக்கு ஒன்றும் சாப்பிடலாம், தொடர்ந்து 90 நாளும் சாப்பிடலாம் ரெகுலராக. அப்புறம் எப்போ சாப்பிடணும்? காலையில் 11 மணிக்கு மேலே. காலையில் டிஃபன் சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் விட்டு டீ சாப்பிடும் இல்லையா, அந்த டைமில் ஒரு பாலில் கலந்து இந்த பவுடரை சாப்பிட்டு ஒரு மாத்திரையை முடிஞ்சிட வேண்டியதுதான். ரெகுலர் சாப்பிடுங்க. என்ன ஆகும்? எலும்புகள் வலுவாயிடும், நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது யார் சாப்பிடக்கூடாது? கர்ப்பிணி பெண்களும் பால் ஊற்றுற பெண்களும் சாப்பிடக்கூடாது. இதனுடைய விலை எவ்வளோ? வெளியாளருக்கு 3011, நமக்கு எவ்வளோ? 2572. சரியா? இதை வந்து நீங்கள் அருமையாக ப்ரமோட் பண்ணுங்கள். அடுத்தது வயிறு. என்ஜான் உடம்புக்கும் சிரசே பிரசானம்ங்கிறான். நான் சொல்கிறேன் வயிறு தான் பிரதானம். ஏன்னு கேட்டால், இது வந்து 1 நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளைக்கும் 7 என்றால் 7ஆய், இடும்பைக்கூர் என் வயிறு உன்னோடு வாழ்த்தலாடி. ஒரு நாளைக்கு வந்து இது சாப்பிடாம இருந்தால் இருக்காது. 2 நாளைக்கு நல்ல மண்டபம் கட்டிச்சு, அருமையான கல்யாணம் ஃபுல்லாக வெட்டிடலாம். எது 2 நாளைக்கு வேணுங்கிறத ஃபுல்லாக உள்ளே வச்சுக்கோனாலும் அது வச்சுக்காது. அப்போ என்ன ஆகும்? 1 நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளைக்கும் 7 என்றால் 7ஆய், இடும்பைக்கூர் என் வயிறு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிற வயிறை உங்களோட வாழ்கிறது எனக்கு கஷ்டங்கிறார். அப்போ தான் மனுஷர்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அப்போ என்ன செய்யணும்? அதாவது சாப்பிட்டு தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யலாம், இதில் ரெண்டு சப்பி சாப்பிட்ருங்க. ரெகுலர் சாப்பிட்ருங்க. நைட்டில் என்ன ஆகும்? அருமையாக டைஜஸ்டிவ் ஆகிடும். டைஜஸ்டிவ் உறுப்புகளெல்லாம் பலமாகிடும், டைஜஷன் அருமையாகும். மாதத்தில் 4 வாரம், ஒரு வாரத்தில் 1 நாள் மட்டும், 7 நாளைக்கு 1 முறை மட்டும் நீங்கள் வீட்டில் இருக்கிற நாளில் இதை என்ன செய்யலாம், இதில் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து சுடுதண்ணியில் 1 டம்ளர் தண்ணியில் வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சுட்டு தூங்கிடுங்க. இது விடியால் 4 மணிக்கெல்லாம் உங்களை எழுப்பி போட்டுரும், வயிற்றை சுத்தம் பண்ணிடும். ஒரு 2-3 டைம்ஸ் எல்லாம் போன அப்புறம் ஒரு தயிர் சாதமோ மோரோ கொடுத்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வாரத்தில் 1 வாட்டிக்கு வயிற்று சுத்தம் பண்ணும். இப்போது இந்த வயிற்றோடு வாழ்றது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதெல்லாம் ஜீரணமாகும், உடம்புல ஒட்டும், ஹெல்த்தியாக இருக்கும், எலும்புகள் வலுவாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்க முடியும், ஹெல்தி பாடியாக இருக்க முடியும். அப்போ நமக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற விஷயங்கள் எது? 1 பிஜே, 2வது என்னது, நமக்கு வந்து எது அனார்தன கோழி. இது எதுன்னு கேட்டால் மாதுளம் பழத்தினுடைய அதரம். இது என்னென்னு கேட்டால், அனார் என்றால் மாதுளம். இது என்னென்னு கேட்டால் ஹிங்பேடா. இது வந்து கேஸ்ட்ரிக் அந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் இல்லாமல் ஜீரணங்களை மேம்படுத்தும். இங்குனா என்னது, பெருங்காய மாத்திரை. இது வந்து உதர்ஷேபான்னு என்னது, வயிற்றை பாதுகாக்கிறது. அப்போ எவ்வளவு அற்புதமான ப்ராடக்ட் இருக்குதுன்னு பாருங்கள். விலைன்னு எடுத்துக்கிட்டால் எல்லாம் சின்ன விலை, சின்ன விலை தான். இது ஒரு 55 ரூபா எம்ஆர்பி. அப்புறமே எவ்வளோ, இது ஒரு 47 ரூபா எம்ஆர்பி. அப்புறமே எவ்வளோ, இது பாருங்கள், உதர் ஷேப்பாக வந்து 70 ரூபா எம்ஆர்பி. எல்லாமே சின்ன விலை.
ஆக சரீரத்தை பாதுகாருங்கள், ஆரோக்கியத்தை பாதுகாருங்கள், எலும்புகளை வலுவாக்குங்கள். கண்டிப்பாக நீங்கள் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும். நன்றி நண்பர்களே. நான் காமராஜ், எமரால்டு தமிழ்நாடு. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.